விளையாட்டாக குடிய ஆரம்பித்து அது ஒரு ஸ்டேஜில் அடிக்ஷனாக மாறி என்னை மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்திட்டு இதிலேருந்து இவன் வெளில வரமாட்டானான்னு என் ஃபேமிலி யோசிச்சுட்டு இருக்க ஸ்டேஜில் 2014 இந்த டி அடிக்ஷன் சென்டர் வந்தேன் பேஷண்ட்டாக. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு டேர்னிங் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் வந்து 2வது சென்டர். இதை பற்றி நான் நிறைய டீட்டெயிலாக டியர் ரியாப் புக்கில் எழுதியிருக்கேன். இந்த சென்டர் எனக்கு என்ன பண்ணுச்சு, எப்படி எனக்கு ஒரு சேஞ்ச் ஓவரை கொடுத்தது, இதை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். இன்றைக்கி நம்ம டேர்னிங் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் டி அடிக்ஷன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். அதோட ஃபவுண்டர் மிஸ்டர் பிரவீன், அவரை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோஸில் கொடுத்துருந்த கமெண்ட் இதெல்லாம் வச்சு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி அவர்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு ராகேஷாலஜி. நான் உங்கள் ராகேஷ். வணக்கம். மறுவாழ்வு மையம்னாலே மோசமானதுன்னு சொல்லி ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எதனால சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ரீசன் தான். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க, அவங்க நல்லா இருக்கிறவங்க யாருமே ரெக்கவர்ல இருக்கவங்க அது தப்பா சொல்ல மாட்டாங்க. ரெக்கவர்ல கண்டிப்பா தப்பா ஒரு சென்டரை பத்தி சொல்ல மாட்டாங்க. குறைகள் கண்டிப்பா இருக்கும். நான் அது வந்து 100% எழுதி கொடுக்க முடியும். எங்க குறைகளும் கேட்க முடியும். இப்போ நம்ம என்ன கேட்கறோம்னா, ஸ்கூல்ல சேர்க்கிறோம், 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல வந்து 35 பேர் பாஸ் ஆகிறாங்க, 5 பேர் ஃபெயில் ஆகிறாங்க. நம்ம யாரை குறை சொல்றதுன்னு தெரியல. மேபி சொல்லி கொடுக்குற விதம் அந்த 5% புரியாம இருக்கலாம். சென்டர்ல இருக்கும் பொழுது அவன் கண்டிப்பா வந்து வெளில போய் தப்பா தான் சொல்லுவாங்க. சென்டர்ல இருக்கும் போதே இப்போ எனக்கு வந்து என் சேம் ஏரியாவா இருக்கலாம் பேஷண்ட் ஒருத்தர், அவர்கிட்ட நம்பர் கொடுத்து வீட்டில் போய் சொல்லுவாங்க, சரியா சாப்பாடு போட மாட்டாங்க, இதெல்லாம் வந்து இதை வந்து நான் என்ன சொல்ல வரேன், ஃபேமிலி வந்து நம்மளை வந்து கான்டாக்ட் அதை சொன்ன உடனே ஸ்ட்ராங்கா சென்டரை பிலீவ் பண்ணி அவங்க வந்து நம்மள வந்து அவங்க சரியான விதத்துல அதை சொல்லிடணும், இந்த மாதிரி என்ன கான்டாக்ட் பண்ணாரு, இந்த மாதிரி இதனால டிராப் அவுட்ஸ் ஆகுது இல்லையா, டிராப் அவுட் ஆகாம ரிலாப்ஸ் ஆகுறாங்க. சென்டர் பேசிக்கா பார்க்கும்போது தான் சொன்ன பாருங்க, ஆரம்பத்தில் நிறைய சென்டர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பேசும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இங்க என்ன இருக்கோ அதை தான் நான் ஃபேமிலி கிட்ட சொல்லுவேன். ஐடியா எதுவுமே பண்ண மாட்டேன். இங்க வந்து இல்லாத விஷயத்த நம்ம வந்து இப்போ நான் இங்க பெட்ல படுப்பாருன்னா பெட்ல தான் படுப்பாருன்னு சொல்லுவேன், கீழே படுப்பாருன்னா கீழே தான் படுப்பாருன்னு சொல்லுவேன், ஃபுட் இப்படிதான் இருக்கும்னு சொல்லுவேன். இதுல வந்து எதுவுமே மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 24 hours கேமராஸ் நம்ம கிட்ட இருக்கு. என்னைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஃபேமிலி வீட்டில் இருக்கும் வந்து அவர் பார்க்க முடியாது, இவங்க பார்த்துக்கலாம். இப்போ நீங்களாம் இருக்கும் போது அந்த டைம்ல அதெல்லாம் கிடையாது. 24 hours கேமரா வந்து சர்வேலன்ஸ் ஆயிட்டு இருக்கு. அவங்க எப்போ வேணாலும் இப்போ சப்போஸ் என் பையன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டேட் ஆஃபீஸ்க்கு வரலாம், என் பையனை பார்க்கணும் கேமரா அவர் பார்க்க மாட்டாரு, ஆனா ஃபேமிலி பார்க்கலாம் அவரை. ஸோ அந்த ஒரு தாட் இருக்கும். அப்போ சீக்கிரமாவே சேர்த்துடலாம்ல அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே? இல்ல முன்னாடின்ற அதுதான் சொல்றேன். சென்டர்னு இப்போ சென்டர்லயும் சில பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்றவங்க பேசிக்கா பிகினர்ஸையும் தூக்கி ஒரு ஆல்கஹால் கிட்ட என்னென்ன பண்ணணுமோ அதை அத்தனையும் செஞ்சிருவாங்க. ப்ராசஸ் ஒண்ணுதான், ஆனா வே ஆஃப் பேசுறத கொஞ்சம் மாத்தி பேசணும் அவங்க கிட்ட. இப்ப நான் ஒரு கிரானிக்கல் அடிக்ட், நான் ஒருத்தர் பிகினர் இருக்கான். இப்போ கிரானிக்கல் அடிக்ட்டுக்கும் பிகினர்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நீ இப்படி ஆயிடுவேன்னு சொல்றது தப்பு கிடையாது, ஆனா இவருக்கு கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் இவருக்கும் கொடுக்க கூடாது. அவரை பேசிக்கா ஒரு கவுன்சிலிங் கொண்டு போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அது எப்படி இப்ப நீங்க சொன்னா வெளில இப்ப பேசிக்கா டெய்லி குடிக்கிறாங்கனால விட முடியலன்னா டைரக்டா ஏஐக்கு போலாம், சென்டருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்ற நான். இப்போ எனக்கு நான் இப்போ தெரியுது, இப்போ என்னோட கண்ட்ரோல் மீறி போகுது, எனக்கு அடிக்ஷன், நான் டெய்லி குடிக்கிறேன், குடியே இல்லாம என்னால இருக்க முடியல, ஆனா கான்சியஸா இருக்கிறேன். இங்க மேல இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிரானிக்கல் அடிக்ட்டுங்க. எல்லாருமே கிரானிக்கல் அடிக்ட். இங்க யாருமே வந்து வாரத்துல ஒரு நாள் குடிக்கிறவங்களோ இல்ல டெய்லி ஒரு குவார்டர் சாப்பிட்றவங்க கிடையாது. இவங்க எல்லாம் வந்து அளவு தெரியாதவங்க. அப்படின்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா வேலை பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க, ஃபினான்ஷியலா ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற பொருள்லாம் விற்பாங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கவங்க தான் இந்த சென்டருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறது. ட்ரக்ஸும் அப்படிதான். ட்ரக்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எல்லையை மீறி போகும்போது தான் இங்க இருக்கிறாங்க. இந்த வாரத்துல ஒரு நாள் யூஸ் பண்றவன் அந்த மாதிரி இதெல்லாம். ஆனா என்னன்னா இவங்க எல்லாருமே இந்த கண்டிஷன் ஆயிடுவாங்க தான் என்னோட பதிலா இருக்குது. என்னைக்கான ஸ்டேஜ் வந்துருவாங்க. அது நாட்கள் பொறுத்துதான். சில பேர் ஒரு வருஷத்துல வந்துடலாம், சில பேர் 6 மாசத்துல வந்துடலாம், சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகலாம். அவரோட நிலைமையை சரியான விதத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபேமிலியை வந்து இந்த மாதிரி சென்டர்ல இப்படி பண்றாரு. இப்போ தனிமை உணர்வு இருக்கும், ட்ரக்ஸ் பண்றோம், வீட்டுல ரொம்ப நல்லா கலகலகா பேசி இந்த பையன் திடீர்னு பேச மாட்டான், ரூம்குள்ளேயே இருப்பான், அவரோட ஆக்டிவிட்டிஸ் பிஹேவியர்ஸே மாறும். அப்ப அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி சென்டர் சர்ச் பண்ணி வரணும். குடிக்கிறவங்கள ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ட்ரக் யூஸ் பண்றவங்கள எப்படி ஒரு ஃபேமிலி வந்து கண்டுபிடிப்பாங்க?
அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நம்ம வீட்டில் இவன் ட்ரக் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன ஒரு இதுனா, அது எப்படின்னா, இப்போ ஸ்லோ ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்லோ ட்ரக்ஸ் கண்ணு நமக்கு சுருங்கி இருக்கும், நல்ல ஒரு மாதிரி பார்வை ஒரு மாதிரி நல்லா சுருங்கி இருக்கும், பிஹேவியர்ஸில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும், பேச்சு ரொம்ப கம்மியாயிடும். ஓகே. இப்போ நான் நல்லா கலகலன்னு பேசுகிறேன், இப்போ வீட்டில் பிகினர் ஸ்டேஜே என்ன பண்ணுவேன், நல்லா சாப்பிடுவேன், ட்ரக்ஸ் பண்ணிட்டு நல்லா சாப்பிடுவேன், ஸ்வீட் சாப்பிட்றது, சாப்பாடு சாப்பிட்றது, அவனோட ஒரு ஒரு தாட். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ எங்களுக்கு நான் கண்டுபிடிச்சிருவோம், ஒருத்த மாத்திரை போட்டிருக்கானா, கஞ்சா போட்டிருக்கானா, என்ன பண்ணியிருக்கான்னு கிளியராக கண்டுபிடிச்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு பேரண்டிங்காக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிதான் சொல்றேன். இந்த தனிமையா அவனோட பண்றது, யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது, ஒரு மாதிரி பேச்சுல ஒரு மாற்றம் ஏற்படுது. நான் என்ன சொல்றேன், எடுத்தோடனே போய் கேட்கறது சண்டை போட வேணாம். இதுதான் சொல்றேன். ஒரு கவுன்சிலிங் இந்த மாதிரி சென்டர்ஸ்க்கு அவங்க இந்த மாதிரி இருக்காரு, அப்ப நாங்க சில ஐடியாஸ் கொடுப்போம். பாக்கெட் செக் பண்ணுங்க, ஏதாவது இருக்கான்னு பாருங்க, அவர் இல்லாத போது என்ன ரூம்ல ஏதாவது ஸ்மெல்ஸ் வருதா பாருங்க. இந்த மாதிரி தாட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் ஈஸியா அனலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ சென்டரில் அட்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரீயாகவே கவுன்சிலிங் கேட்டுக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்படி என்னன்றது நம்ம ஃப்ரீயாகவே கேட்டுக்கலாம். சரி, அப்போது இந்த சென்டர்ஸ் பற்றிலாம் அவேர்னஸ் இருக்கா பீப்புள்கிட்ட? இல்லை இப்படி சென்டரில் சேர்த்துட்டோம் அப்படின்னா 100% ரெக்கவரின்ற ஒரு கேரண்டி இருக்கா? இப்போ இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்குன்னே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஒண்ணுமும் இந்த மாத்திரை கொடுத்தா சரியாயிடும், இந்த லேகியம் குடிச்சா சரியா போயிடும், இதெல்லாம் ஒண்ணுமே சரியாகாது. நிறைய இத்தனை சினிமா நடிகர் பேசினாலும் சரி, யார் வந்தாலும் ப்ராக்டிக்கலா என்னன்னா இதுதான் ஒர்க் ஆகும். அவனா அதை ஏற்றுக்கொண்டு அதை மனம் திரும்பும் போது தான் எனக்கு வில்லிங்கா நான் போய் ஒரு மீட்டிங் சென்டர்ல போய் உட்காரும் போதும் இந்த சென்டருக்கு அவங்க வில்லிங்கா வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சென்டர் அவங்களை வில்லிங்கா ஆக்கி கொண்டு வரதா எங்க வேலை. சென்டர்ல வந்தா சரியாயிடு வரனா கண்டிப்பா சரி. நிறைய பேர் போய் கூட சொல்லலாம், நான் உண்மையே சொல்றேன், 10ல் 2-3 பேர் தான் ரெடி ஆவாங்க. திருப்பி 7 பேர் திருப்பி ரிலாப்ஸ் ஆவாங்க. இந்த 7 பேரை திருப்பி நீங்க ரீஅட்மிஷன் போடணும். வீட்டுல ஃப்ரீயா விடக்கூடாது. திருப்பி அவங்க ஒரு 6 மாசம் குடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் இப்பதானே சேர்த்தோம். நான் என்ன சொல்றேன்னா, நான் சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு பாட்டிலோட விலை எக்ஸாக்டா எவ்வளவு எனக்கு தெரியல, மினிமம் 200 வச்சுக்கோங்க. கண்டிப்பா அவன் 200 குடிக்க மாட்டான், மினிமம் 500 தான் குடிப்பான். நான் என்ன சொல்றேன், அதை விட கம்மியான ஃபீஸ் தான் இங்க மாசமே. அவன் குடிச்சு கெட்டு போறதுக்கு ஒரு இடத்துல 3 வேளை நிம்மதியா சாப்பிடறான்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். இத அவன் லைஃப் எப்படி இருக்கணும்னா, என்னால வெளியில சுதந்திரமா குடிக்க முடியலன்ற ஒரு தாட் உள்ள வந்துடணும். ஒரு கட்டத்துல அவனுக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுரும். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இப்ப இங்க வரவங்க எல்லாம் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் கேட்ச் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, செகண்ட் கேட்ச் பிடிச்சவங்க இருக்கிறாங்க, தேர்ட் கேட்ச் பிடிச்சவங்க இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அவனுக்கு எந்த இடத்துல எப்போ ரீச் ஆனா இதெல்லாம் விடாமுயற்சி மாதிரிதான். நான் சொல்றது புரியுதா? தொடர்ந்து அந்த தாட்லயே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு படிப்பு மாதிரிதான். இப்ப படிப்பு எப்படி அந்த டச் விட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வராது, படிக்க மைண்ட்ல ஏறாது, அது வேற ஒரு அந்த கட்டத்துமே தாண்டிடும். அது போல ரியாப்ல இருந்து வெளில போய் அவங்க ஒழுங்கா இல்லை, அந்த மீட்டிங் போல அவங்களோட பிஹேவியர் திருப்பி சரியில்லைன்னா இமிடியேட்டா ஃபேமிலி கஷ்டம்தான். எனக்கு புரியுது, காசு ஃபினான்ஷியலா கஷ்டமா இருக்கும். எல்லாராலையும் முடியுமா? நான் குடிக்கணும் அப்படின்னா மணி அரேஞ்ச் பண்ணி குடிச்சிருவேன். பட் ஃபேமிலி ஆல்ரெடி நான் குடிக்கிறதுனால ஃபேமிலி ஒரு பிரச்சனையில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும்? ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாதா இதுக்கு? இல்லாதப்பட்டவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். ஓகே. அது ஏன் அதை நான் சொன்ன அந்த வழி இருக்கு. அவங்களால முடியல, ஏதோ அவங்களால முடிஞ்சது பண்ணாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ரெண்டாவது ஒன்று என்னன்னா, இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கும்போது வேல்யூவும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எக்ஸாக்ட்லி. எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொன்னல, இவங்க எல்லாருமே நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணவங்க தான் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு போவாங்க. இந்த ஃபீஸ் கட்டிட்டு போறவங்க பிரச்சனையே பண்ண மாட்டாங்க. நிறைய இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணும் போது தான் அவங்க அந்த வேல்யூ தெரியாம ஏதாவது சின்னதா ஏதாவது ஒன்னா கூட அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க. இங்க பேசிக்கா ஒன்று சொல்றேன், இந்த சென்டர்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு. மெயினா அவங்க நிறைய பேர் உள்ள வந்த உடனே அவங்க நல்லா உப்பி இருப்பான், கண்ணெல்லாம் போட்டு. ஏன்னா வாட்டர் கண்டென்ட் உடம்புல ரொம்ப உப்பி இருக்கும், கண்ணெல்லாம் வீங்கி இருக்கும். இங்க கரெக்டான ஃபுட்டு ஒன்னும் ஸ்லிம் ஆவான் பாருங்க, அதுவே என் பையன் அழைச்சிட்டவன்பாங்க. இதெல்லாம் ப்ராப்ளம். இதுதான் ஃபேமிலி கவுன்சிலிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒண்ணு இருக்கும். ரெண்டாவது, அவனுக்கு பர்சனல் இஷ்யூஸ் ஏதாவது உள்ள இருந்ததுன்னா இங்க தான் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. ஏன்னா வெளியில ஹெல்த் செக்அப்புக்கு அவன் அலோவ் பண்ணிருக்கவே மாட்டான். ஏன்னா அவன் எதுவுமே பார்த்துருக்க மாட்டான். இப்ப இங்க வரும்போது தான் அவனுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கா, மஞ்சள் காம்பல இருக்கா, சில பேர் பார்த்துட்டு வராங்க. நான் சொல்றது இதுவும் ரேரான இந்த மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குன்ற. இதெல்லாம் சென்டர்ல. ரெண்டாவது இது ஒண்ணு, அவன் இழைச்சதுனால அவன் என்ன பண்ணிடுறான், வெளில போயிட்டு ஐயோ இங்க சாப்பாடு எனக்கு சரியா போடல,
இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. யாருமே சாப்பிடாமலாம் இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி மோட்டிவ்ல இந்த சென்டர் ஓப்பன் பண்ணவும் இல்லை. ஸோ இங்கே ப்ராப்பராக என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ, ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் என்னன்னா அவனை அதை வெளியில் போயிட்டு அது ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, குடிக்கும் போது அவரை க்ரானிக்கல் அடிக்ட் ஆகிற ஒரு வேளை கூட அவன் சாப்பிட மாட்டான். இங்கே வந்து சாப்பாடோட அந்த வேல்யூ தெரியணும். நினைச்சது சாப்பிட முடியாது. அது ஒன்று இருக்கு. இது முழுக்க முழுக்கவே சைக்காலஜிக்கலான ஒரு ஃபேக்டர் தான். எல்லாமே சைக்காலஜிக்கலான ட்ரீட்மெண்ட் தான். இது வந்து உடனே நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் குத்துறோம், உடனே அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான், அந்த கான்செப்டே கிடையாதுங்க. ப்ராக்டிக்கலா ஃபேமிலி ஏன் பிரிஞ்சிருக்கிறாங்க? ஃபேமிலி இருந்து ஒரு நாளுமே அவங்க என்ன பண்ணதில்லை, அவங்க வந்து ஒரு நாளுமே அவங்களை விசாரிச்சது கிடையாது, ஒய்ஃப் கிட்ட பேசுனது கிடையாது, பசங்களோட விளையாடினது கிடையாது, அம்மா அப்பாக்கான காரியத்தை கணக்கு பண்ணதே கிடையாது. ஆனா இங்க வரும்போது அந்த பிரிவு, ஃபேமிலினா என்ன, ஃபேமிலியோட அந்த அந்த வலி, இந்த ஃபேமிலியோட அன்பு என்ன, இது கண்டிப்பா அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒய்ஃப் அவங்க எவ்வளவு வந்து ரொம்ப முக்கியமானவங்க, பசங்க எவ்வளவு முக்கியமானவங்க, இந்த பிரிவு இது சைக்காலஜிக்கலா அந்த பிரிஞ்சு இருக்கும் போது அந்த இங்க எடுக்கிற அந்த கிளாஸஸும் அவங்கள மோட்டிவேட் பண்ற கவுன்சிலிங்ஸும் என்ன ஆகுதுன்னா அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அப்போது நீங்கள் கொடுக்குற இதே ட்ரீட்மெண்ட்டை ஃபேமிலிஸ் சென்டரில் சேர்க்காம வீட்டில் இருந்தே அதே ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகாதா? முடியாது. அதான பிரச்சனை. வீட்டில் இருக்கவங்க கிட்ட சிம்பிளாக என்னன்னா, ஒரு பிக் புக்னு ஒன்று இருக்கு தெரியும். பிக் புக்கில் ஒரு மனுஷன் குடிக்கும் போது அவனை 3 ரூம்ல போட்டு லாக் பண்ணுங்க 3 நாள்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன் சாப்பாடுலாம் கூட நீங்க கேட்டு வழியாக கொடுங்க. இது மெயினா அந்த கான்செப்ட் தான் ரியாப். ரியாப்ன்றது கெட்ட பழக்கம் உள்ள போகாது, கெட்ட பொருள் எதுவும் உள்ள போகாது, எந்த ஆக்சஸுமே கிடையாது. அவனுக்கு ஃபுட்டு போவோம், மெடிசின்ஸ் போவோம். இதுதான் மேக்ஸிமம். அந்த மேஜரா அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸை கட் பண்ணதான் மெடிசின்ஸ். ஸ்டார்டிங் தான் அவனுக்கு கொடுக்குற அந்த மெடிசின்ஸ் டாக்டர் பிரிஸ்கிரைபோட அவனுக்கு என்ன தேவையோ அந்த டீடாக்ஸ் பண்ணி அவனுக்கு என்ன அந்த ஷிவரிங்ஸ் எல்லாமே கட் ஆகும். ஃபர்ஸ்ட் 10 days ஒழுங்கா சாப்பிட மாட்டார். உள்ள வர 10 நாள் சரியா சாப்பாடு இறங்காது. அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்ற நாங்கள் சாப்பாடு கொடுக்குற சாப்பாடு அவருக்கு 10வது அளவுக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவார். பாடியை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பசிக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்பதான் சாப்பாடோட அருமை தெரியும், ஃபேமிலியோட அருமை தெரியும். எல்லாமே அந்த இங்க வந்து சில விஷயங்கள்லாம் சில ப்ராக்டிக்கலா வச்சிருக்கிறோம். அது செய்ய 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 அவருக்கு நிறைய கலெக்ட் ஆகும். எத்தனை நாள் அவங்க நல்ல நல்ல சாப்பாடுலாம் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு நினைச்சது சாப்பிட முடியாது. அப்போ அந்த வேல்யூ தெரியும். ஒரு துளி அரிசி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இங்க. அதோட வேல்யூ தெரியுது இல்லையா? அப்ப அந்த வேல்யூ தெரியறதுக்கான கண்டிப்பா அதை கண்டிப்பா இந்த மாதிரி சென்டர் அவங்க கண்டிப்பா அணுகுதான் ஆகணும். சென்டர்ல அடிப்பாங்க, மோசமான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, அதாவது இது மாதிரி தாட்ஸ் தான் வெளில நிறைய இடத்துல இருக்குது. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அதான் நான் சொல்றேனே, இது பேஷண்ட் வந்து யாரையும் அடிக்க போறதும் கிடையாது. ஸ்ட்ரிக்டா கண்டிப்பா இருப்பாங்க. எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு ஸ்கூல்ல ஒபே பண்ணல என்ன பண்ணுவாங்க, நிக்க வைப்பாங்க, ஐசோலேட் பண்ணுவாங்க. ஐசோலேட் பண்றதுன்னா தனியா வாலை பார்த்து உட்கார வச்சிருவாங்க. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் தான் ஒரு சென்டர்ல இருக்கும். ஏன்னா ஒபே இப்போ வந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்படிப்பட்டவங்கன்றது அவங்கவுங்க பேக்ரவுண்ட் பொறுத்து வராங்க. இங்க வந்து எப்படின்னா டாக்டரும் வருவாரு, இன்ஜினியரும் வருவாரு, ரவுடியும் வருவாரு, எப்படி என்ன விதத்துல கொலை பண்ணவரும் வருவாரு. எல்லா விதமான நாட்களும் இங்க வருவாங்க. அவங்கவுங்க சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேக்ரவுண்டை பொறுத்து அவங்க வளர்ந்த விதத்தை பொறுத்து இங்க வராரு. அப்போ நாங்க சொல்ற வார்த்தை கட்டுப்படுத்தணும்னா நாங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருப்போம், ஆனா அடிக்க மாட்டோம். இது வந்து அடிக்கிறது வந்து இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வெளியில போகும்போது அப்படி சொன்னாதான் ஃபேமிலி என்ன பண்ண மாட்டேன், பையன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் சென்டர்ல சேர்க்க மாட்டேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இது யாரையும் அடிச்சு துன்புறுத்தி அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இந்த பனிஷ்மெண்ட் தான் இருக்கு. ஒரு காலகட்டத்துல எல்லாம் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா இருந்திருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு துளி கூட கிடையாது. சில சென்டருக்கு வந்து ஒரு ஆலிசினேஷன் பேஷண்ட் ஹேண்டில் பண்ணவே தெரியாது. ஆலிசினேஷனாலே அவங்களை போட்டு அடிச்சிருவாங்க. அவன் என்கிட்ட பண்றான்னு. ஆலிசினேஷன்னா அவங்க கிட்ட உட்காந்து பேசணும். ஆலிசினேஷன் எதனால ஆகுறான், அவனுக்கு ஒரு பயம் வருது. ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆல்கோஹால் கடனா அந்த கட்டு பிரெயினுக்கு போற அந்த இது போல போனோன்னா ஆலிசினேஷன் ஆகுது. இல்லாத விஷயம் இருக்கிற போல இருக்குது. அவன் பண்றது, அவன் பிடிச்சி உட்கார வச்சாலும் திருப்பி எந்த வருவான், அக்ரெசிவா இருப்பான். இதெல்லாம் செய்யும் போது அனுபவம் இல்லாத சென்டர்ஸ், அனுபவம் இல்லாத பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு போயிடுவாங்க. வேணுட்டே பண்றாரு. இதுதான் சொல்றேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷமா சென்டர் ரன் ஆகுது. அப்போ அனுபவம் உள்ள ஒரு சென்டர் எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? நான் என்ன கேட்கிறேன், ஒரு டிவி வாங்கினாலும் 4 இடம் ஏறி இறங்குறோம் இல்லையா? நான் சொல்றேன், மினிமம் 3 சென்டர் வச்சுக்கோங்க மைண்ட்ல. அதை பத்தி ரிவ்யூஸ் பாருங்க, பிளஸ் வந்து அதை குறிச்சு 4 பேர்கிட்ட
நீங்கள் வந்து டேரெக்டாக போங்க. போய் சென்டர்கிட்ட போய் அந்த டேரெக்டாக அது ஃப்ரீ கன்சல்டேஷன் தானே, போய் அவங்க பேஷண்ட்டை குறித்து போய் கேளுங்க, இடத்த பாருங்கள், எப்படி இருக்குது, கேமராஸ் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் அவங்க வந்து சக்ஸஸாக வச்சுருந்தாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள், அவங்க பேசுகிற விதம் பற்றி தெரிஞ்சிடும் என்ன எப்படி பேசுகிறாங்கன்றது. என்னால் முடியாத விஷயத்த வந்து நான் வந்து ஒரு ஒரு அட்மிஷன் வருதோ இல்லை வந்து உள்ள இங்கே மணி பண்ணுறது இங்கே விஷயம் கிடையாது. சரி, மணி தேவை, நான் இல்லைன்னு சொல்ல. கண்டிப்பாக வந்து எல்லாமே ரன் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது கண்டிப்பாக காசு தேவை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது வந்து பிஸ்னஸ், சர்வீஸ் கம் பிஸ்னஸ் தான் தவிர்த்து இது 100% பிஸ்னஸ் கிடையாது. இதுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். ஸோ அவங்க பேசுகிற விதத்தை அணுகி 4-5 பேர்கிட்ட விசாரிச்சு ரிவ்யூஸ்லாம் எனக்கு இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணுங்க. ஒன்றும் எதுவுமே தெரியலையா, நம்பி ஒரு இடத்துல சேருங்க. ஒரு பேஷண்ட்டை சேர்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டேஸ் எவ்வளோ நாளாக இருக்கும், மினிமம் எவ்வளோ நாள் இருக்கணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? அவன் நெகட்டிவாக இருக்குது மினிமம் 21 டேஸாவது நெகட்டிவாக இருப்பான் அவன் உள்ள. 21 டேஸ்க்கு மேலே அவனை வந்து உள்ளே வைக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட் ப்ராசஸ் கிடையாது, லாங் ப்ராசஸ் தான். எப்படி அவனுக்கு ஒரு நாள் அவன் அடிக்ஷன் ஆகலை, படிப்படியாக தான் அடிக்ஷன். அப்போ படிப்படியாக தான் அவன் சொல்ல முடியும். இது வந்து எடுத்தோடனே அப்படியே வந்து இல்லை இப்படி பண்ணிடுங்க, இப்படி மாத்திரை போடா மாய மேஜிக்லாம் கிடையாது. இது வந்து ப்ராப்பராக ப்ராக்டிக்கலாக அவனுக்கு அதை புரிய வச்சு அவனுக்கு அதாவது அவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்பார்க் எப்போ உடனே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டேவும் வரலாம், டில் ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ நாள் இருக்கிறாரோ அதை குறித்து வரலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதாவது அவன் எப்போ மாறினான்றது இங்கே இருக்கவங்களுக்கே தெரியாது. ஃபேக்ட் அதுதான், உண்மை அதுதான். அவன் மாற்றம் ஸ்பீச்சில் தெரியும், ஆனால் வெளில போய் இதை செய்வானா? அவன் மீட்டிங்லாம் உள்ளே இருக்கும் போதே நான் மீட்டிங் போகிறேன் சார், நான் கரெக்டாக பார்க்குறேன். இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், ஃபேமிலிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் வந்தேன்னா அவன்கிட்ட வந்து பணங்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்ச நாள் ஃபினான்ஷியலாக அவன்கிட்ட சப்போர்ட் எதிர்பார்க்காது. அவன் ரெடி பண்ணுறது என்னவோ அதை மட்டும் பாருங்கள். ஒரு பேஷண்ட்டை சென்டரில் சேர்த்த ஃபேமிலிஸ்க்கு கஷ்டமாக இருக்காதா? அவங்க ஃபினான்ஷியலாக இப்போது எப்படி கேட்குறேன்னா, இப்போ நான் ஏதோ ஒன்று சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ என்னை கூப்பிட்டு வந்து சென்டரில் போட்டிங்கன்னா என் ஃபேமிலி எப்படி சர்வை பண்ணும்? அவங்களால சர்வை பண்ண முடியுமா? சொல்கிறேன், அவங்களுக்கு க்ரானிக்கல் அடிக்ட் யாருமே அந்த ஸ்டேஜ்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே அந்த மிடில் இருக்கிறவங்க, அது மாதிரி இருக்க சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அடிக்ஷனுக்குள்ளே போனவங்க, அந்த க்ரானிக் அடிக்ஷன் இருக்கிறவங்க, அவங்க யாருமே வந்து ஃபேமிலிக்கெலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவர் 1 மாதம் குடிப்பார், டக்குன்னு ஒரு 4 நாள் வேலைக்கு போவார், ஸ்டாப் பண்ணுவார், 4 நாள் 5 நாள் திருப்பி போவார். ஓன் பிஸ்னஸாக அந்த ஆட்டோ ஓட்டுறவங்க அந்த மாதிரிலாம் தான் திடீர்னு ஒரு 10 நாள் தொடர்ந்து குடிப்பார், திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி 2 நாள் வண்டி ஓட்டுவார், திருப்பி காசு சேர்த்து வச்சுட்டு திருப்பி குடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்கிட்ட இருந்து அதை நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபேமிலி அவங்க ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கணும், இல்லை பேரண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதா இருக்கணும். இது வந்து நம்ம பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க, உலகத்திலேயே ரொம்ப மோசமானது எதுனா போதை தான். ஒரு படிப்புலனா அவன் பழைச்சிருவான், கண்ணு தெரியலாம் கூட அவன் பழைச்சிக்கலாம். ஆனால் ஒரு போதை இருந்தால் அவனால் பழைக்கவே முடியாது. இது ஏன் ஃபேமிலி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒருத்தனை பாதிக்கிறது இல்லையா இது. ஒரு ஸ்மோக் பண்ணுறோம், அது என்ன மட்டுமே பாதிக்குது. என் உடல் அதை நான் பண்ணிட்டு போயிட்டு நான் வந்து போய் ஒரு 10 பேர் அடிக்க போகிறது கிடையாது, காசு கட்டி தொந்தரவு பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு நான் ஸ்மோக்கிங் ப்ரொமோட் பண்ணலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது தனிப்பட்ட அவன் தெரிஞ்சு அவன் ஒரு கான்சியஸா இருக்கிறான், அது அவனுக்கே தெரியும் தப்புன்னு. ஒரு கட்டத்துல அவன் வேறு முயற்சி செய்வான். ஆனா ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல போதைன்னா பிளாக் அவுட் ஆயிடும், நம்ம என்ன பண்றோன்னே தெரியாது. 100% ஃபேமிலி. இது வந்து எனக்கு நான் கோஆபரேட் பண்றது பேஷண்ட் எனக்கு வேண்டாம், ஃபேமிலி மட்டும்தான். நம்ம சொன்னா அவங்க கேட்கணும், இவங்க உண்மையதான் சொல்றாங்க. நான் நிறைய பேர் பார்ப்பேன், ஸ்ட்ரீட்மெண்ட்ல சேர்ப்பாங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கூட்டு போயிடுவாங்க, செல்லம் கொடுப்பாங்க. ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுது இங்கே அப்படி இதாகிடுது, அவங்க விட்டு பிரிவு தாங்க முடியாமலாம் யோசிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் செஞ்சாலே அவன் அட்வான்டேஜ் எடுத்து எமோஷன் கூப்பிட்டு பார்த்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அவன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஓகே. ஜெயிலுக்கும் டிஅடிக்ஷன் சென்டருக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தன் ஜெயிலுக்கு போனானா அவன் இல்லாத பழத்தை கற்றுக்கிட்டு புது சவகாசத்தோட வெளில வருவான். ஆனா இது ஜெயில் கிடையாது, இது மறுவாழ்வு மையம். இங்க எப்படின்னா, வாழவே தகுதி இல்லாதவன் வந்து அவன் வாழ்க்கையில திருப்பி மேலான ஒரு இடத்துக்கு வரான் பாத்தீங்களா, அவன் தான் ரியாபுக்கு வரான்.